ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் பிஎல்எஸ் பற்றி டாப் 50 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு. ஸோ அதே போல் இந்த வீடியோவில் டாப் 50 கொஸ்டின்ஸ் ஆன் பிஎல்எஸ் போத் ரிசர்சேஷன் ஏஐடி எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் நார்செட் அண்ட் இஎஸ்ஐசி ரயில்வேஸ் பழைய எக்ஸாம்ஸில் கேட்டது. ஆம்புலன்ஸ் லைக் டிஹெச்ஏ மல்டிபிள் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபுல் டாபிக் கவர் பண்ணுவோம். பிஎல்எஸ்ல இருக்கிற ரெசோசியேஷன் ஏஇடி பிஎல்எஸ் ப்ரோட்டோகால்ஸ் அதில் இருக்கிற டாப் 50 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் நான் வேர்பலாகவே டிக்டேட் பண்ணுறேன், ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் யூ ஷுட் ஸ்பெண்ட் ஆன் அசஸிங் பிரீத்திங்? What is the minimum amount of time you should spend while assessing breathing? Options என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட், 20 செகண்ட், 10 செகண்ட் அண்ட் 15 செகண்ட். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி நம்ம லாஸ்ட் பிஎல்எஸ் டிப்ஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். இது கொஸ்டின் என்னென்னா, எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ப்ரீத்திங் அசஸ் பண்ணணும் பிஎல்எஸ் ப்ரோட்டோக்காலில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட், 20 செகண்ட், 10 செகண்ட், 50 செகண்ட். நம்ம பிஎல்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்ஸ் கரோடேட் பல்ஸ் செக் பண்ணும்போது 1001, 1002, 1003, 1004, 1005ன்னு கவுண்ட் பண்ணுவோம். அந்த சேம் டைம் மீன் டைம்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீத்திங்கை அசஸ் பண்ணுவோம், செஸ்ட் ரைஸ் ஆகுதா அப்படின்னு பல்ஸ் பார்க்கும்போதே. அப்போ பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் இதுதான் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் நம்ம ப்ரீத்திங் அசஸ் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, what is the center of the circulatory system? What is the center of the circulatory system? இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, arteries, brain, blood and heart. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாலே நமக்கு வர்றது எதுன்னா ஹார்ட் தான். இதான் சென்டர் ஆஃப் தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் மே ரிசல்ட் இஃப் யூ பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டூ ஹை ஆன் த சிபிஆர் கம்ப்ரெஷன்ஸ்? வாட் மே ரிசல்ட் இஃப் யூ பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டூ ஹை டியூரிங் தி சிபிஆர் கம்ப்ரெஷன்? அதாவது சிபிஆர் கம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட கையை ரொம்ப மேலே வச்சிங்கன்னா என்ன இஷ்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன, ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் டு இன்டர்னல் ஆர்கன்ஸ், damage to lungs, damage to collarbone, fracture to ribs. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸு ப்ளஸ் ரிப்ஸு ப்ளஸ் லங்ஸ் இது மூணுமே எப்போ டேமேஜ் ஆகும்னா, உங்களோட கம்ப்ரெஷனோட டெப்த் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஸ்பீட் அதிகமாக இருந்தாலோ டேமேஜ் ஆகும், இல்லை ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தீங்கனாலே தான் டேமேஜ் ஆகும். ஆனால் உங்கள் கையை ரொம்ப மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும், மேலே ஏற்றி கம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு காலர் போன் தான் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் டு காலர் போன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், உங்களோட ஆன்சரை செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் எலிமினேஷன் கிரைட்டீரியா யூஸ் பண்ணுங்க. எது ரெண்டு தப்பான ஆன்சர்னு எல்லா கொஸ்டின்லையுமே ஒரு ரெண்டு தப்பான ஆன்சர் உங்களால் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிடும். ஸோ 50-50% வந்துடுங்க. முன்னாடி ஈச் கொஸ்டின் 25% தான் உங்களுக்கு பாசிங் ரேட் இருக்கும், இப்போ ஈச் 50-50% வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ரெண்டு தப்பான ஆன்சரை ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிடுங்க, பாக்கி ரெண்டோட உங்களை டீல் பண்ணலாம். ஏன்னா 4 ஆப்ஷன்ஸில் ரெண்டு உங்களால் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஷுட் யூ டூ இஃப் யூ ஆர் அலோன் அண்ட் ஹாவ் எ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டிஃபிபிரிலேட்டர் டு யூஸ்? நீங்கள் மட்டும் அலோனா தனியாக இருக்கீங்க, ஒரு பேஷண்ட் கார்டியக் அரெஸ்ட் ஆகுது, ஆனால் உங்கள் கையில் ஏஐடி இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் இஎம்எஸ், எமர்ஜென்சி பீப்புள் வரைக்கும் வெயிட் பண்ணணும், வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐடி அட்டாச் பண்ணி சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஏஐடி கொடுக்கணும். ஏஐடி தென் ஒன்லி சிபிஆர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிகின் சிபிஆர், ஃபஸ்ட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா
பைஸ்டாண்டருக்கு பைஸ்டாண்டர் ஏஐடி கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் நமக்கு எலிமினேஷன் படி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அலோனாக இருக்கீங்கன்னு, அப்போ என்ன செய்வீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது கண்டிப்பாக கிடையாது, பைஸ்டாண்டருக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு சினாரியில் இருப்பீங்க. ஸோ இது ரெண்டு ஈஸியாக உங்களால் நெக்லெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஆன்சர் எதர் ஏஐடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிபிஆர் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஃபஸ்ட்டு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நமக்கு பிஎல்எஸ் ப்ரோட்டோகால் படி ஏஐடி தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏஐடி இருந்ததுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏஐடி கையில் இருக்குது, ஷாக் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ஏஐடி then you can start CPR. First priority goes to AED. Next, fifth question. How many more compression should be given before switching places during 2 rescuer CPR? இது 2 rescuer CPR adult. நீங்கள் ஸ்விட்ச் ரோல் பண்ணணும், அதாவது ஆம்பு பண்ணுறவங்க வந்து செஸ்ட் கம்ப்ரெஷனுக்கு வரணும், செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணுறவங்க வந்து ஆம்புக்கு போகணும். அப்போ அந்த ஸ்விட்ச் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்ப்ரெஷன் அந்த கம்ப்ரெசர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 கம்ப்ரெஷன், 15 கம்ப்ரெஷன், 25 கம்ப்ரெஷன், 20 கம்ப்ரெஷன். இது அடல்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 30:2ன்னு. 30 கம்ப்ரெஷன் அண்ட் 2 ரெஸ்கியூ பிரெத்ஸ்ன்னு. ஸோ இதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம் பிஎல்எஸ் கிளாஸில். இது அடல்ட் சினாரியோ. ஸ்விட்ச் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 30 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு தான் உங்கள் ரோல்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதோட ஆன்சர் 30. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, how far down should compression be made for a pediatric patient while performing CPR? இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, பீடியாட்ரிக் பேஷண்ட் அவங்களுக்கு சிபிஆர் கொடுக்குறீங்க. ஹவு ஃபார் டவுன் ஷுட் த கம்ப்ரெஷன் பி மேட்? இதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3 to depth of chest, 1/5, 3/5 and 2/5. Sorry, 2/3 of compression. Depth of chest. எவ்வளோ டெப்த்தில் உங்களோட கம்ப்ரெஷன் இருக்கணும் பீடியாட்ரிக்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்ன, இதுவும் லாஸ்ட் நம்ம பிஎல்எஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். இதில் நம்ம எலிமினேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக நம்ம எங்கேயுமே வந்து 5th வச்சு நம்ம இது வரைக்கும் எந்த பிஎல்எஸ் கிளாஸ்லேயும் சரி விஎல்எஸ் ப்ரோட்டோகால்ஸ்லேயும் சரி 1/5, 2/5, 3/5, 5th ஆப்ஷனே நமக்கு படிச்சதில்லை. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3 or 2/3 ஆஃப் டெப்த் ஆஃப் செஸ்ட் தான் நம்ம கம்ப்ரெஷன் இருக்கணும். பீடியாட்ரிக்ஸு நமக்கு எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், பீடியாட்ரிக்ஸு 1/3 டெப்த் ஆஃப் செஸ்ட் தான் வந்து நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். How much should the adult patient chest be compressed during CPR? Adult CPRல how much depth நீங்கள் வந்து கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A 1 inch depth, B 5 inch depth, C 2 inch and 4 6 inch. அடல்ட் சிபிஆரோட இது நம்ம கம்ப்ரெஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டெப்த் ஆஃப் செஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஷுட் த அடல்ட் பேஷண்ட் செஸ்ட் பி கம்ப்ரஸ்ட் டியூரிங் சிபிஆர்னு கேட்டிருக்காங்க. அடல்ட் பேஷண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எய்தர் இட் ஷுட் பி 2 inches, இன்ச்சஸில் கேட்டாங்கன்னா 2 inch, சென்டிமீட்டரில் கேட்டாங்கன்னா 5 centimeter. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 inch. நம்ம எங்கே அடிக்கடி டவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்லேயும் சென்டிமீட்டர்லையும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி 5 inch இருக்குது. மேபி நீங்கள் வெறும் இன்ச்சஸை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 inch ஞாபகம் வரும். இல்லை சென்டிமீட்டர் மட்டும் பார்த்து ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டர் 5 centimeter தான் ஞாபகம் வரும்.
ஸோ பெட்டர் ரெண்டுத்துலேயும் பிஎல்எஸ் பொறுத்த வரைக்கும் பெட்டர் 2 இன்ச்சஸ்லையும் சென்டிமீட்டர்லையும் பார்க்குறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகும். 5 இன்ச்சாக பார்த்தோமா 5 சென்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. நமக்கு 2 இன்ச் 5 சென்டிமீட்டர் 1 inch is equal to 2.5 சென்டிமீட்டர். உங்கள் நாலேஜ்க்காக சொல்கிறோம். 1 inch is equal to 2.5 சென்டிமீட்டர், 2 inch is equal to 5 சென்டிமீட்டர். அடல்ட்டுக்கு 5 சென்டிமீட்டர். 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகே, which of the following is the correct placement of an AED pad? Correct placement of an AED pad. ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் ரைட் செஸ்ட், பி பார்த்தீங்கன்னா லோயர் லெஃப்ட் செஸ்ட், சி பார்த்தீங்கன்னா அப்பர் ரைட் செஸ்ட், லோயர் லெஃப்ட் செஸ்ட், இது வந்து லோயர் லெஃப்ட் செஸ்ட் பிலோ காலர் போன், அப்பர் ரைட் செஸ்ட் பிலோ காலர் போன், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் லெஃப்ட் செஸ்ட் பிலோ காலர் போன். ஏடி பேட்ச் எங்கெங்கே பிளேஸ் பண்ணணும், இது எல்லா ஏடியோட உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஃபிசிக்கல் சினாரியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஏஐடியிலே இருக்கும் உங்களுக்கு எங்கே பேட்ச் பிளேஸ் பண்ணணும்னு. இல்லை இந்த பேட்சோட பேக் சைட்லேயே பேஷண்ட்டோட செஸ்ட் போட்டு எங்கே பிளேஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு இது கன்சிடர் திஸ் ஒன் ஆஸ் செஸ்ட்டாக எடுத்துங்க. 4 லேயராக பிரிச்சுக்கும். இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு, அப்பர் லோயர், அப்பர் லோயர். நம்ம ஏடி பேட்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணால் ஒரு ஏடி பேட் இங்கேயும் அனதர் ஏடி பேட் இங்கேயும் வரும். இதுலேருந்து 2 ஒயர் போய் நமக்கு ஏடியில் கனெக்ட் ஆகும். அப்போ இந்த ஆப்ஷன் படி எங்கே இருக்குது, ரைட் அப்பர் ஒரு பேட், ரைட் அப்பர் எங்கே இருக்குது, அப்பர் ரைட் இதோ இருக்குது. இது காலர் போனாக கன்சிடர் பண்ணி, இது காலர் போன். ரைட் அப்பர் ஜஸ்ட் பிலோ த காலர் போன், இது ஒரு ஆன்சர் கரெக்டு. ரைட் லோயரில் கிடையாது, இது தப்பு. லெஃப்ட் லோயரில் இருக்குது, ஆனால் காலர் போனுக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது. உங்களுக்கு டவுட் வந்தால் இது ரெண்டுத்தில் தான் டவுட் வரணும். ஆனால் இது காலர் போன் இருக்கிறதுனால இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரைட் அப்பர் செஸ்ட் பிலோ காலர் போன். இதுதான் இதோட ஆன்சர், ஏடி பேட்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். Which part of the hand should be placed on the patient's bare chest between the nipples while performing CPR? This is adult patient. Which part of the hand? Compression கொடுக்கும்போது ஹேண்டோட எந்த பார்ட் வந்து பேஷண்ட்டோட பேர் செஸ்ட்டில் படணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாம், ஹீல், ஃபிங்கர், ஹேண்ட். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எதெல்லாம் இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலான்னா அடல்ட் இது கண்டிப்பாக ஃபிங்கர் அடல்ட்டுக்கு வராது. ஹோல் ஹேண்டும் ஆல்ரெடி கொஸ்டின் இருக்குது, அதனால் இது அடல்ட்டில் வராது. ஹோல் ஹேண்ட் எதுவுமே ஸ்பெசிஃபையாக மென்ஷன் பண்ணல. பாக்கி இருக்கிறது நமக்கு 2 தான். நம்ம எல்லாருமே என்ன ஆன்சர் பண்ணுவோம்னா பாம் தான் ஆன்சர் பண்ணுவோம். பாமில் தானே நம்ம சிபிஆர் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஹேண்டோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பாம், இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து பாம் சென்டர் பார்ட். இது பார்த்தீங்கன்னா ஹீல். ஹீல் தான் வந்து நமக்கு வந்து பேஷண்ட்டோட செஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது ஹீல். ஹீல் தான் கரெக்டான ஆன்சர், பாம் கிடையாது. இது முக்கியமான கொஸ்டின். இது ஒரு ESIC கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கொஸ்டின். எந்த பார்ட் ஆஃப் ஹேண்ட், இது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டினும் கூட. பாமா ஹீலான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது ஹீல் தான். ஹீல் பார்ட்டு தான் வந்து நமக்கு கம்ப்ரெஷன் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின். Which AED is recommended for emergency medical responders for safety reasons? Which AED is recommended for emergency medical responders for safety reasons ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல், ஃபுல்லி மேனுவல், automated, fully automated,
செமி ஆட்டோமேட்டட். இது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் நர்சஸ் தான் இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏடி போய் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஐ மீன் 95% அது வந்து உங்களுக்கு எதுனா இருக்குன்னா செமி ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா செமி ஆட்டோமேட்டட் தான் நம்ம ஷாக்கோட இது வந்து நம்ம கையில் இருக்கும். ரிதம் அனலைஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நம்ம வந்து ஷாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், அது ஷாக் டெலிவர் பண்ணும். இது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் மோஸ்ட்லி ஆம்புலன்ஸ் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் செமி ஆட்டோமேட்டட் தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டட். ஓகே, 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இந்த கொஸ்டின்ஸில் இல்லை இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்தால் இல்லை கான்ஃப்ளிக்ட் ஏதாவது இருந்தது, ஆன்சர் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் இல்லை அந்த கமெண்ட்ஸ் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்ஸில். இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னாலும் அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்காக நான் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th question. When ventilating a patient, what can be used to determine the effectiveness of your ventilating efforts? ஒரு பேஷண்ட்டை வென்டிலேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆம்பு வச்சு, எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களோட ஆம்பு பண்ணுற நீங்கள் ஆம்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக பேஷண்ட்டுக்கு போய் செய்கிறது ப்ரீத்திங் ஏர் எப்படி போய் செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப் மூமெண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், செகண்டு செஸ்ட் மூமெண்ட், தேர்டு த்ராட் மூமெண்ட், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அப்டாமினல் மூமெண்ட். எந்த மூமெண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இதுலேயும் ரெண்டு உங்களால் ஈஸியாக இது பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி சிபிஆர் போயிட்டுருக்கு. சிபிஆர் போயிட்டுருக்கப்போ த்ராட்டு கண்டிப்பாக நமக்கும் ரெஸ்பிரேஷன் சம்மந்தம் இல்லை. ஐ மீன் இந்த இதில் ஆம்போ பண்ணும்போது அடுத்து ரிப்ஸும் வந்து அங்கே சிபிஆர் போயிட்டுருக்கும், ஆல்ரெடி செஸ்ட்டும் சிபிஆர் போயிட்டுருக்கும். ஸோ இது மூணுமே உங்களுக்கு கிடையாது. அப்போ ஆன்சர் நான் அப்டாமினல் மூமெண்ட் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஐ மீன் இது ஆப்ஷன் வச்சும் பார்க்கலாம், இல்லை லாஸ்ட் வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்டாமினல் மூமெண்ட் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேட் பண்ணுறப்ப அப்டாமினல் மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம கொடுக்குற எஃபெக்டிவ்னஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் 12th question. What will the emergency department staff do before declaring death of a cold water drowning patient? பேஷண்ட் வந்து ட்ரௌனிங் பேஷண்ட், தண்ணியில் ஏதோ மூழ்கி இருக்காங்க, அது டெத்துன்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ரீவார்ம் மட்டும் பேஷண்ட்டை பண்ணி பேஷண்ட் இல்லைன்னா டெத்து கொடுக்கலாம். அடுத்து பி பார்த்தீங்கன்னா வெறும் ரிவைவ் மட்டும் பண்ணிவிட்டு பேஷண்ட் ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா டெத்துன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ரீவார்ம் பண்ணிவிட்டு ரிவைவ் எஃபர்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேஷண்ட் சர்வைவ் ஆகலைன்னா டெத்து கொடுக்கலாம். லாஸ்ட் டி பார்த்தீங்கன்னா ரீவார்ம் அண்டு ரீஹைட்ரேட் மட்டும் பண்ணணும். இது மட்டும் பண்ணி எஃபர்ட்ஸ் கொடுத்து பேஷண்ட் ரிவைவ் ஆகலைன்னா டெத் பண்ணலாம், டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமானது ட்ரௌனிங்கோ எந்த கேஸோ ரிவைவ் நமக்கு பண்ணி ஆகணும். ஐ மீன் அவங்களே ரிவைவ் ஆக போகிறதில்ல, நம்ம ரிசசேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ரிவைவ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ரீவார்ம் மட்டும்தான், அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. பேலன்ஸ் நமக்கு 3 ஆயிடுச்சு. ரிவைவ் இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது, இதில் 3 ரிவைவ் இருக்குது. இதில் ரிவைவ் மட்டும் இருக்குது. நமக்கு வேண்டியது பேஷண்ட் ட்ரௌனிங் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணால் வார்ம் ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும். அப்போ கொடுத்தா மட்டும்தான் அவங்க நார்மல் லெவல் வந்து ஐ மீன் அவங்க டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்து நம்ம ரிவைவிங் எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ ரிவைவ் மட்டுமும் தப்பு. அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 2 மட்டும்தான். இதுலேயும் ரிவைவ் கிடையாது. ஸோ இதில் ஐ மீன் இது வந்து ரீவார்ம் அண்டு ரீஹைட்ரேஷன் மட்டும்தான், ரிவைவிங் எஃபர்ட்ஸே கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ இதுதான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இன்கேஸ் டவுட் இருந்தால் இந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோஸில் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். மேபி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வேறு டெக்னிக் ஏதாவது யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th question. What do most problems occurs
வித் டீஃபிப்ரிலேட்டர் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ். டீஃபிப்ரிலேட்டர் யூஸ் பண்ணும்போது என்னென்ன முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ், புவர் பவர் சோர்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் நாட் அவைலபிள். சி பார்த்தீங்கன்னா லீட்ஸ் நாட் அவைலபிள். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா புவர் பேட் பிளேஸ்மெண்ட். புவர் பேட் பிளேஸ்மெண்ட் எதில் வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரும் டீஃபிப்ரிலேட்டர் ஆப்ரேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவர் பவர் சப்ளை, கேபிள் நாட் அவைலபிள், லீட்ஸ் நாட் அவைலபிள், புவர் பேட் பிளேஸ்மெண்ட். இதுலையும் ஈஸியாக எலிமினேஷன் பண்ணலாம் பாருங்க. ஐ மீன் பவர் சப்ளை எப்பயுமே வந்து பவர் சப்ளை இது வந்து ஐ மீன் மோஸ்ட் ரீசன்ஸ் கேட்குறாங்க. அதிகமாக நடக்கிறது எங்கன்னு கேட்குறாங்க. பவர் சப்ளையோ இல்லை கேபிள் நாட் அவைலபிளோ லீட்ஸ் நாட் அவைலபிளோ இது வந்து வர்றதுக்கு இதெல்லாம் வந்து 1% சான்ஸ் தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் செட்டப்லையோ இல்லை இஎம்எஸ் செட்டப்ஸ்லையோ எந்த செட்டப்லையா இருந்தாலும் எமர்ஜென்சி மட்டும் எல்லாமே ஃபுல் எக்யூப்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரேர் ரீசன்ஸ் மேபி இருக்கலாம், எங்கேயாவது ஒரு 1%, 2% இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வரது எங்கன்னா பேட் பிளேஸ்மெண்ட் தான். பேட் பிளேஸ்மெண்ட்னால தான் வந்து உங்களுக்கு அதிகமான எரர் வரும். இப்போ லாஸ்ட் கேஸே பார்த்துங்க, ட்ரௌனிங் கேஸில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேபி வாட்டரி செஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை இதுவாக கூட இருக்கலாம், ஐ மீன் ஹேரி செஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டு நம்ம பிஎல்எஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி பேஸ் மேக்கர் அட்டாச் பண்ணியிருக்கலாம். ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ புவர் பேட் பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் இதில். Next 14th question. Which statement about how to deliver effective CPR is not correct ன்னு கேட்குறாங்க. இது not correct. இன்னொரு கொஸ்டின் படிக்கிறேன். Which statement about how to deliver effective CPR to all patient is not correct அப்படி கேட்குறாங்க. ஆப்ஷன் not correct, correct or not correct. Compress moody and proper. Compression should be correct and proper. Second one பார்த்தீங்கன்னா patient should be in supine position and hard surface learning. Hard surface. C பார்த்தீங்கன்னா airway should be open airway through CE clamp technique. Fourth பார்த்தீங்கன்னா during ventilation no other things should be focused. ஆன்சர் எஃபெக்டிவ் சிபிஆர் அடல்ட் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது எது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்ரெஷன் அண்ட் டெப்த்து கரெக்டாக ப்ராப்பரானதாக இருக்கணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ அது கரெக்டு. கன்ஃபார்மாக ப்ராப்பர் டெப்த்தில் இருக்கணும், கம்ப்ரெஷனும் ப்ராப்பராக இருக்கணும். பேஷண்ட் எப்பயுமே சுப்பைன் பொசிஷனில் தான் இருக்கும், ஹார்ட் சர்ஃபேஸில் தான் பேஷண்ட்டு போகணும், அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஏர்வே அண்ட் சிஇ கிளாம்ப் டெக்னிக் யூஸ் பண்ணணும், அதுவும் கரெக்டு. சிஇ கிளாம்ப் டெக்னிக் ஒரு முக்கியமான ஆப்ஷன், நம்ம பிஎல்எஸ் கிளாஸில் பார்த்தோம், அதை ஒரு தடவை செக் பண்ணிங்க. சிஇ கிளாம்ப் டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் டியூரிங் வென்டிலேஷன் நோ அதர் திங்ஸ் ஷுட் பி ஃபோக்கஸ்ட். இதுதான் தப்பு. வென்டிலேஷன் பண்ணும்போது நம்ம சிபிஆர், ஏபிசி, ஏர்வே, ப்ரீத்திங், சர்க்குலேஷன் எல்லாமே செக் பண்ணணும். நோ அதர் திங்ஸ் ஃபோக்கஸ்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14. நாட் கரெக்டுன்றதுனால இது. இன்கேஸ் கரெக்டுன்னா இது 3 கரெக்ட், ஃபர்ஸ்ட் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் 15th question. Okay. What is the first sign you should check when assessing a patient in cardiac arrest? Cardiac arrest ஓட first sign என்னென்ன ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா no pulse, second no breathing, third flushed skin color, fourth பார்த்தீங்கன்னா unresponsive.
இது நம்ம பிஎல்எஸ் சினாரியோ படியே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். பிஎல்எஸ் சினாரியோ படி சால்வ் பண்ணி பாருங்கள். கார்டியாக் அரெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு சைனாக என்னன்னு இது பண்ணுவீங்க? நீங்கள் சீன் சேஃப்டி விட்டுருங்க. ஏன்னா இதில் நமக்கு ஆப்ஷனில் சீன் சேஃப்டி இருக்குது. சீன் சேஃப்டி இல்லை. சீன் சேஃப்டி இருந்ததுன்னா அதுதான் ஆன்சர். சீன் சேஃப்டிக்கு அடுத்தது என்ன போய் பேஷண்ட்டுக்கிட்ட செக் பண்ணுவீங்க? பல்ஸ் செக் பண்ணுவீங்களா? ப்ரீத்திங் செக் பண்ணுவீங்களா? ஸ்கின் கலர் செக் பண்ணுவீங்களா? ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுவீங்களா? ஆன்சர் என்னென்னா ரெஸ்பான்ஸ் தான். ஷோல்டரில் டேப் பண்ணி ஆர் யூ ஓகேன்னு சொல்லுவீங்கல்ல. பிஎல்எஸ் கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெஸ்பான்சிவ் அன்ரெஸ்பான்சிவாக இருந்தாங்கன்னா தான் இதுதான் ஃபஸ்ட்டு சைன். இதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு நோ பல்ஸ், அடுத்தது ப்ரீத்திங் வரும். இது அன்ரெஸ்பான்சிவ் முன்னாடி சீன் சேஃப்டி. இன்கேஸ் இதில் சீன் சேஃப்டி இருந்ததுன்னா இது சீன் சேஃப்டி ஆன்சர். அதுக்கு அடுத்தது ரெஸ்பான்சிவ்னஸ், அதுக்கு அடுத்து பல்ஸ், ப்ரீத்திங். ஓகேவா? அந்த ஒரு சினாரியோவா இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு சினாரியோ மைண்டில் வச்சுங்க. அடுத்தது என்ன வரணும், ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா how should the patient should be positioned to start CPR? CPR-ஓட பொசிஷன், பேஷண்ட் பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோ ரைட் லேட்ரலில் போடணும், ரைட் லேட்ரல், லெஃப்ட் லேட்ரல், ப்ரோன் பொசிஷன், ஆன் பேக் ஆர் சுப்பைன் பொசிஷன். சிபிஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை எந்த பொசிஷனில் போடணும்னு கேட்டிருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். 14th கொஸ்டின் இங்கே பார்த்தோம். பேஷண்ட் எங்கள் ஹார்ட் சர்ஃபேஸில் இருக்கணும், சுப்பைன் பொசிஷனில் இருக்கணும். உங்களால் ரைட் லேட்டரில் போட்டு சிபிஆரும் பண்ண முடியாது, லெஃப்ட் லேட்டரில் பண்ண முடியாது. ப்ரோன் பொசிஷனாக பேஷண்ட்டோட முதுகு தான் உங்களுக்கு தெரியும், எதுவும் கிடையாது. பேக் ஆன் சுப்பைன் பொசிஷன், இதுதான் சிபிஆர் கொடுக்கறதுக்கான பொசிஷன் உங்களுக்கு. 16th question முடிஞ்சதா? நெக்ஸ்ட் 17th question. Okay. What is the first thing you should do? When you arrive on the scene and a rescuer is already performing a CPR? செகண்ட் ரெஸ்கியூவராக நீங்கள் போகிறீங்க, ஆல்ரெடி சிபிஆர் போயிட்டுருக்கு, நீங்கள் செகண்ட் ரெஸ்கியூவராக போகிறீங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேரெக்டாக போய் அங்கே பேஷண்ட்டுக்கு வென்டிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, செகண்டு டேரெக்டாக கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பிகின் வென்டிலேஷன், பிகின் கம்ப்ரெஷன், நெக்ஸ்ட்டு பொசிஷனில் போய் நிற்கிறது, நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் டு த ரெஸ்கியூவர். உங்களை யாருன்னு ரெஸ்கியூவர்கிட்ட சொல்கிறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அண்டு நீங்கள் இந்த கல்ஃப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டின் முக்கியமாக வரும். லைக் டிஹெச்ஏ, ஒமான் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். செகண்ட் ரெஸ்கியூவராக நீங்கள் போகிறீங்க, போனோடனே என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி அவர் சிபிஆர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் எல்லோரும் எல்லாருமே என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்கன்னா, ஆல்ரெடி சிபிஆர் கம்ப்ரெஷன் போயிட்டுருக்கு, வென்டிலேஷனில் போய் நிற்பேன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை எடுக்க மாட்டீங்க, அந்த பொசிஷனில் போய் நிற்கிறதா எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிறது இது ரெண்டு தான். இதை பற்றி மேபி அதிகமாக இது பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் வென்டிலேஷன் தான் சூஸ் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் டு த ரெஸ்கியூவர். சப்போஸ் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் கோட் ப்ளூ நடக்குது. கோட் ப்ளூ எம்ஐ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு இன்கேஸ் கோட் ப்ளூ ப்ரோட்டோக்கால் இருந்ததுன்னா, மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்கும். கோட் ப்ளூ ப்ரோட்டோக்கால் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 5 மெம்பர்ஸ் டீமில் இருப்பாங்க. டீம் லீடர், கம்ப்ரஸர், டிஃபிபிரிலேட்டர், ஐவி மெடிகேஷன்ஸு, ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்னு 5 பேர் இருப்பாங்க. இதில் ஒரு கோட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கோட் ப்ளூ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஆள் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் அங்கே கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. செகண்டாக நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் போய் உங்களுக்கு இப்போ நான் ஐவி போடுறேன்னு சும்மா போய் ஐவி போடக்கூடாது. உங்களோட ரோலை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன், இந்த வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. ஐ எம் மிஸ்டர் எக்ஸ், ஐ கேம் ஃபார் ஐவி கேனலேஷன். இல்லை ஐ எம் மிஸ்டர் ஒய், ஐ கேம் ஃபார் டிஃபிபிரிலேஷன். அப்போ தான் உங்களுக்கு கோடு ப்ராப்பராக ரன் ஆகும். இன்கேஸ் இது அவுட்டர் ஹாஸ்பிட்டல் சினாரியோ எடுத்துங்க. அவுட்டர் ஹாஸ்பிட்டல் சினாரியோவில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் யாரோ ஒரு ரெஸ்பாண்டர் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் செகண்ட் ரெஸ்கியூ தான் ஆம்புலன்ஸில் போயிட்டு மேபி அங்கே லேமேன் கூட யாராவது இருக்கலாம், யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ண தெரியாமல் பண்ணி வேறு ஏதாவது ஆகலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு உங்களை அலோவ் பண்ணாமல் கூட இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூவர் யாருன்னு தெரியாமல். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்.
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வென்டிலேஷனோ கம்ப்ரெஷனோ அதெல்லாம். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். இதோட ஆன்சர் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். Which rescuer should count aloud when performing டூ ரெஸ்கியூர் சிபிஆர்? டூ ரெஸ்கியூர் சிபிஆர் நடந்துட்டு இருக்கு. இதில் யார் வந்து கம்ப்ரெஷனை கவுண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க லவுடாக. இது வந்து ஏ வந்து கம்ப்ரெஷர், பி வந்து வென்டிலேட்டர் ஹூ இஸ் வென்டிலேட்டிங், சி போத், டி நெய்தர். யாருமே பண்ணக்கூடாது. இதில் வந்து ரெண்டு ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணலாம். நெய்தர். இதில் வந்து போத்தும் கிடையாது, நெய்தரும் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருமே கவுண்ட் பண்ணவும் மாட்டாங்க, ரெண்டு பேருமே கவுண்ட் பண்ணாமலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரேஷியோ சொல்லியிருக்கோம் 30:2, அதுக்கப்புறம் ரோல் ஸ்விட்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒன்று கம்ப்ரஸர் இல்லை வென்டிலேட்டர் தான். வென்டிலேட்டருக்கு ஆல்ரெடி அங்கே அவர் வென்டிலேஷனில் ப்ராப்பராக இது பண்ணிட்டு இருப்பார். அவரோட கவனம் ஃபுல்லாக வென்டிலேஷனில் தான் இருக்கும். நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான். ஆக்சுவலாக இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் தெரிஞ்சிருக்கும். கம்ப்ரஸர் தான் வந்து 30:2 ரேஷியோவில் 30 கம்ப்ரெஷன் கொடுக்குறோன்னா அவங்க தான் 1, 2, 3, 4ன்னு கம்ப்ரெஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் தான். 18 கொஸ்டின் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து இந்த கொஸ்டின் வீடியோஸ் வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் டிஜிட்டலாக கொடுக்குற மாதிரி. போர்டில் டிஜிட்டலாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ நமக்கு வந்து வீடியோ லென்த் கம்மியாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். இன்கேஸ் ஹோப் கிடைச்சதுன்னா நல்லது. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் எனக்கும் இவ்வளோ ஒர்க் இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19th கொஸ்டின். 19th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பிரெத் டு செகண்ட் ரேஷியோ ஃபார் அன் இன்ஃபேண்ட்? பிரெத் இஸ் டு செகண்டோட ரேஷியோ ஃபார் இன்ஃபேண்ட். இன்ஃபேண்டோட பிரெத் டு செகண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 breath every 7 seconds. Option B 1 breath every 9 seconds. Option C 2 breath every 3 seconds. 3 breath every 1 breath every 3 to 5 seconds. நமக்கு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 breaths வரும். எவ்ரி 6 செகண்டுக்கு ஒரு பிரெத் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பீடியாட்ரிக்ஸில் இன்ஃபேண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 பிரெத் எவ்ரி 3 to 5 செகண்ட்னா இதோட கரெக்ட் ஆன்சர். இதே இப்போ அடல்ட்டாக இருந்ததுன்னா 6 செகண்ட் வரும். நமக்கு இதுவும் ஈஸியாக இது பண்ணலாம். 9ம் 6ம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இது ரெண்டு ஈஸியாக இது பண்ணலாம். தப்புன்னு உங்களால் சொல்ல முடியும். உங்களுக்கு டவுட் வர்றது இது ரெண்டாக தான் இருக்கும். இன்ஃபேண்ட்டுக்கு 1 பிரெத்து தான், அதனால் இருக்கிறது இது ஒன்று தான். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20th. இதோட ரேஷியோஸும் நான் உங்களுக்கு பழைய பிஎல்எஸ் கிளாஸ்லேயே போட்டிருக்கேன். நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போட்டேன், 4 டேஸ் முன்னாடி போடுது, அதில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். Which infant would require chest compression despite a pulse being present? ஒரு இன்ஃபேண்ட்டுக்கு ஆல்ரெடி பல்ஸ் இருக்குது, ஆனாலும் நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இது எந்த சினாரியோலன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட்டுக்கு வந்து 75 பீட்ஸ் இருக்குது பல்ஸு, 75. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 95 பீட்ஸ் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 100. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 45. இன்ஃபேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்மல் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு பல்ஸ் ரேட்டு. அப்போ இதில் இப்போ நம்ம கட் ஆஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 55க்கு கீழே இருந்தாலே நீங்கள் வந்து கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எது 55 கீழே இருக்குன்னு பாருங்கள். 75 கிடையாது, 95 கிடையாது, 100 கிடையாது, 45. ஆன்சர் வந்து 45 பீட்ஸ் தான். ஸோ இன்ஃபேண்ட் பல்ஸ் வந்து 55 கீழேனா உங்களுக்கு செஸ்ட் கம்ப்ரெஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21st கொஸ்டின். ஓகே. விச் இன்ஜுரி ஷுட் ப்ரிவெண்ட் யூ ஃப்ரம் ஸ்டார்டிங் சிபிஆர் அண்ட் ட்ராமா பேஷண்ட்? ஒரு ட்ராமா பேஷண்ட் இருக்காங்க,
எந்த கேஸில் நீங்கள் சிபிஆரை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க? சிபிஆர் ஷுட் நாட் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து ஃபேஷியல் இன்ஜுரி, செகண்ட் செஸ்ட் இன்ஜுரி, தேர்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நோ இன்ஜுரி ஷுட் ஸ்டாப் சிபிஆர் இனிஷியேஷன். ஸோ ஒரு சிபிஆர் நடந்துட்டு இருக்கு, ஒரு ட்ராமா நடந்திருக்கு, எந்த சினாரியோவில் நீங்கள் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் இன்ஜுரி, செஸ்ட் இன்ஜுரி, ஸ்பைனல் இன்ஜுரி, நோ இன்ஜுரி ஷுட் ஸ்டாப் சிபிஆர். நமக்கு சிபிஆர் தான் வந்து ஃபஸ்ட்டு திங். ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷனில் பார்த்தீங்க, ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணோம். இந்த ஃபேஷியல் இன்ஜுரியோ, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோ, செஸ்ட் இன்ஜுரியோ இதெல்லாம் வந்து நமக்கு செகண்டரி. ஸோ நோ இன்ஜுரி ஷுட் ஸ்டாப் சிபிஆர் இனிஷியேஷன். இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஏபிசி நம்ம வச்சுங்க, ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன். இதை வந்து எதுக்காகவும் இதை செக்யூர் பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்கள் செஸ்ட் இன்ஜுரி, ஃபேஷியல் இன்ஜுரி, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இதெல்லாம் வந்து செகண்டரி. உங்களால் அடுத்தது கூட இதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான். ஸோ நோ இன்ஜுரி ஷுட் ஸ்டாப் சிபிஆர் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22nd question. 22nd question என்னன்னு பார்த்தீங்கன்னா, okay, 22nd question. What is the minimum amount of time you should take when assessing pulse and breathing of a hypothermic patient? Hypothermic patient இருக்காங்க, அவங்களுக்கு மினிமம் டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் செக் பண்ணுறது. ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 minute, பி பார்த்தீங்கன்னா 2.5 minutes, சி பார்த்தீங்கன்னா 2 minutes, டி பார்த்தீங்கன்னா 3 minutes. ஹைப்போதெர்மியா பேஷண்ட்டுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் எவ்வளோ பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம், குறைந்தபட்சம் 1 minute ஆகுது நம்ம வந்து ஹைப்போதெர்மிக் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் 23rd question பார்த்தீங்கன்னா, how many compressions per minute should be delivered during CPR? இதுவும் நம்ம லாஸ்ட் பிஎல்எஸ் கிளாஸ்லேயே பார்த்தோம். கம்ப்ரெஷன், how many compression? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 30, 50, 80, 100. 30, 50, 80, 100. நமக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் நிறைய தடவை 2-3 டைம்ஸ் சொன்னால் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இது கேட்டிருக்காங்க. நார்மல் லெவல் பார்த்தீங்கன்னா 100 to 120 தான் கம்ப்ரெஷன் இருக்கணும் பர் மினிட்டுக்கு. ஸோ இதில் ஆன்சர் என்னன்னா 100 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24th question. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். How many shocks will the semi-automated defibrillator deliver at home? How many shocks? Number of shocks in semi-automated AED எவ்வளோ கொடுங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் 1, 2, 3, 4. எத்தனை ஷாக் கொடுக்கும் ஏடி? இன்கேஸ் நீங்கள் ஏடி வந்து அது ரிதம் அனலைஸ் பண்ணி ஷாக் கொடுக்கலான்னு உங்களுக்கு கமாண்ட் கொடுக்குது, நீங்கள் ஷாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. எத்தனை ஷாக் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் தான் டெலிவர் பண்ணும் ஒரு டைமில். அடுத்து திரும்ப உங்களை சிபிஆர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கமாண்ட் கொடுக்கும். செமி ஆட்டோமேட்டடுன்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லா ஏடியுமே எந்த ஷாக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு சிங்கிள் ஷாக் தான் கொடுக்கும். ரேண்டமாக அது கொடுத்துட்டே இருக்காது. இது ஆன்சர் வந்து 1. Next 25th question. What is the cause of cardiac arrest in majority of pediatric patients? Pediatric patients major cause of MI. Cause for MI. Options பார்த்தீங்கன்னா aneurysm, respiratory failure, kidney failure, stroke. மெஜாரிட்டி கேட்குறாங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் அடல்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி இது அனியூரிசமோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை ஸ்ட்ரோக்கோ ரீசனாக வரலாம். ஏன்னா ஈக்குவல் காசஸில் இருக்குது. ஆனால் பீடியாட்ரிக்ஸுக்கு நீங்கள் பால்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிஎல்எஸ், அதுக்கப்புறம் ஏசிஎல்எஸ் அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப் சப்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் பால்ஸ்.
இது பாஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்கியமான காசு எது வரணும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் தான் பீடியாட்ரிக்ஸ்க்கு. மேக்ஸிமம் 90% ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பீடியாட்ரிக்ஸ்க்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். கொஸ்டின் இன்னொரு தடவை பார்க்குறேன். வாட் இஸ் த காஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் பீடியாட்ரிக் பேஷண்ட்? பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமான காசு இது எம்ஐக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நர்சிங் கம்யூனிட்டியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக தமிழில் இது இந்த சேனல் தொடங்கிறதுக்கு முக்கியமான காரணமே தமிழில் வந்து மேக்ஸிமம் நர்சிங் சேனல்ஸ் கிடையாது. அண்ட் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நானும் நிறைய எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். தமிழ் நர்சிங் எக்ஸாம்ஸ் நர்சிங் வீடியோ சேனல்ஸ் கம்மி தான். ஸோ அதனால தான் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்ன்ட்டு தான் இதில் கொடுக்குறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26.